மாண்பு உறுப்பினர் டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர். மாண்பு உறுப்பினர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி டாக்டர் கிறிஸ்டோபர் அவர்கள் எழுப்பிய கேள்வி விநாயகன் 36 கேள்வி நீங்கள் கேள்வி படிக்கும் பதில் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். நடப்பு KMS 2025-26 பருவத்தில் வேளாண்மை துறை அறிவிக்கையின்படி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் பனங்குடி கிராமத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வள்ளியூர் பகுதியில் 1185 ஹெக்டேர் விளைநிலம் 5920 மெட்ரிக் டன் நெல் மகசூல் எதிர்பார்க்கப்பட்டது 2025-26 அந்த சீசனில். ஆனால் விவசாயிகளிடமிருந்து 1628 மெட்ரிக் டன் மட்டும்தான் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இதன் மூலம் 2205 விவசாயிகள் பயனடைந்தார்கள். அவங்க வங்கி கணக்கில் 4,10,00,000 வர வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி பனங்குடி கிராமத்தில் எதிர்வரும் இந்த இந்த செப்டம்பர் 1 2026-27 கொள்முதல் பருவத்தில் நடைபெறும் சாகுபடிக்கு ஏற்ப தேவைப்படின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ஆட்சியர் மூலமாக ஏற்படுத்தப்படும். மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. எனவே இதற்கான இடத்தை தேர்வு செய்து தேவையான நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை விரைவாக முடித்து இந்த நெல் கொள்முதல் பருவத்திலேயே பனகுடியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை அரசு நிர்ணயிக்குமா? மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, எல்லா டிபிசிக்குமே ஒரு டைம் வச்சுருப்போம். எக்ஸாம்பிள் அங்கே ஒரு 5000 மெட்ரிக் டன் அவைலபிள் அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும்னா வேளாண்மை துறை மூலமாக கேட்டறிந்து 5000 மெட்ரிக் டன் மேலே அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தரவு இருந்ததுன்னா உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக 6 பேர் கொண்ட குழு இருக்குது. அந்த குழு ஆய்வு செய்து வேளாண்மை துறை 2 பேர் இருக்காங்க, கலெக்டர் ஒருத்தர் இருக்காங்க, ஆரம்பத்தர் இருக்காங்க, 2 பேர் விவசாயிகள் இருக்காங்க. அவங்க கோரிக்கைகளை கேட்டறிந்து நிலத்தையும் ஆய்வு செய்து இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்பாடு தரப்படும். மாண்பு உறுப்பினர் சதீஷ் கிறிஸ்டோபர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது அருகில் கொள்முதல் நிலையம் இருப்பது உண்மை. ஆனால் பனகுடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து விவசாயிகள் தங்களுடைய நெல்லை அங்கு கொண்டு செல்ல வேண்டியிருப்பதால் கூடுதல் போக்குவரத்து செலவும் அறுவடை காலத்தில் காலதாமதம் ஏற்படுகிறது. அதனால் விரைவில் செய்து முடித்தால் நன்றாக இருக்கும். மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். ஆய்வுக்குட்படுத்தி கண்டிப்பாக செயல்படுத்தப்படும்.